நெல்லையில் தன்னலமற்ற விருது பெற்ற ரோட்டரி உதவி ஆளுநருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. திருநெல்வேலி தனியார் அரங்கில் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்ட்ரல் கழகத்தின் முன்னாள் உதவி ஆளுநர் மயில் பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு திருநெல்வேலி ரோட்டரி கழகங்களின் சார்பில் பாராட்டு விழா மற்றும் வாழ்த்துரை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆளுநர் தினேஷ் பாபு தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் ரோட்டரி கவர்னர்கள் ஷாஜகான், சேசையா வில்லவராயர், KV ராஜேந்திரன், நெல்லை நாயகம், ராஜகோபாலன், டாக்டர் விஜயகுமார், ஷேக் சலீம், ஜெசிந்தா தர்மா, வருங்கால ஆளுநர்கள் காந்தி கிருஷ்ணன், எபனேசர் பென்சம் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். ரோட்டரி 3212 மாவட்டத்தில் உள்ள பல்வேறு ரோட்டரி கழகங்கள் முன்னாள் தலைவர்கள், செயலாளர்கள், உதவி ஆளுநர்கள், உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருநெல்வேலி சென்ட்ரல் ரோட்டரி கழகம் சிறப்பாக செய்திருந்தது. அனைவருக்கும் இனிமையான மதிய வணக்கம். ரோட்டரி வணக்கம். வேண்டாமா, அதாவது அந்த ஒரு சர்வீஸ் செல்ஃப் ஒருத்தருக்கு கிடைக்கணும்னா கிட்டத்தட்ட உலகத்துல எங்கிட்ட 12 லட்சம் மெம்பர் இருக்கிறாங்க. 5240 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. இதுல மொத்தத்திலே ஒரு 150 பேர் தான் அந்த அவார்டு கொடுப்பாங்க. அந்த அவார்டுல 32 மாவட்டம், கிட்டத்தட்ட 8 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து ஒரு மாவட்டம், நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி, சிவகங்கை, ராமநாடு, விருதுநகர் சேர்ந்துதான் இந்த மாவட்டத்தில் உள்ள ஒரு 32 டிஸ்ட்ரிக்ட். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கவர்னர் ரெக்கமெண்ட் பண்ணி எழுதணும். அதாவது இது வந்து சேவைங்கிறது வந்து எவ்வளவு பணம் கொடுக்கறது இல்லை, அடுத்தவருக்கு தையல் மிஷின் கொடுக்கறது இல்லை. இந்த சமுதாயத்தோடு ஒருத்தர் செய்யற தொண்டு என்னங்கிறத ஆராய்ந்துதான் அந்த 150 பேருக்கு உலகம் முழுவதும் கொடுக்குறாங்க. அதில் ஒருவனாக என்னுடைய மாவட்ட ஆளுநர் தம்பி தினேஷ் அவர்கள் ரெக்கமெண்ட் செய்தார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், சமுதாயத்தோடு ஒன்றி அந்த செயலை செய்ததனால்தான் இந்த அவார்டு எனக்கு கிடைக்கப்பட்டது. அந்த அவார்டை என்னுடைய இந்த 32 மாவட்டம் ரோட்டரி நண்பர்கள் கிட்டத்தட்ட 4760 பேர் இருக்காங்க. 120 கிளப் இருக்கு. அவர்களுக்கு இந்த சர்வீஸ் ஆஃப் செல்ஃப் அந்த விருதை அவர்களுக்கு காணிக்கையாகிறேன். நன்றி, வணக்கம்.